அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள், அதனுடைய தெரியாத பார்வைகள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு 1000 லிட்டர் பால் தேவைப்பட்டது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மக்களில் ஒரு 1000 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு 1000 மாடுகளை பரிசளிக்கிறார். அழிச்சிட்டு என்ன சொல்கிறாரு, வாரத்தில் 1 லிட்டர் பால் மட்டும் நீங்கள் அரண்மனைக்காக கொடுக்கணும், மற்றபடி இதனுடைய பலன்களை மொத்தமாக நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த குறிப்பிட்ட நாளும் வருது, அவங்களும் எல்லாரும் வராங்க. அதில் ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு, 1000 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணி கலந்தால் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர்றார். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சிருக்காங்க. 10வது நபர், 20வது நபர், 50வது நபர், 100வது நபர் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் 1000 பேரும் அதே மாதிரி நினச்சி தண்ணியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த நாளும் வருது, அவங்க கொண்டு வந்தது எல்லாமே தண்ணியாக இருக்குது. அதை பார்த்த மன்னர் என்ன பண்ணுவார், பெரிய கடுமையான தண்டனைகளை கொடுப்பார். ஓகே, இதுதான் கதை. இப்போ இந்த கதையில் நமக்கு பொதுவாக என்னமா நீதி கொடுப்பாங்க, பொய் சொல்லக்கூடாது, அல்லது மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, உண்மையாக இருக்கணும், இந்த மாதிரி, அல்லது பேராசை பெருநஷ்டம், இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த கதையை நம்மளுடைய சுயம், செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு நம்ம பொருத்தி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும்? அதை ஒரு கேள்வியாக கேட்கலாம். நம்ம செய்கிற ஒரு வேலை அப்படிங்கிறது நம்மளுடைய சுய திருப்திக்காகவா அல்லது அங்கீகாரத்திற்காகவா? நம்ம செய்கிற வேலை அப்படிங்கிறது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவா அல்லது ரெக்கக்னிஷனுக்காகவா? பொதுவாக இதை கேட்ட உடனே எல்லாருமே அங்கீகாரத்துக்காக செய்கிறோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம், எந்த ஒரு செயல் சுய திருப்தியோடு செய்யப்படவில்லையோ அந்த செயல் அங்கீகாரத்திற்கு என்றும் ஒருபோதும் தகுதியாக்கப்படுவதில்லை. நீங்கள் சுய திருப்திக்காக அந்த ஒரு வேலையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் அதற்கான அங்கீகாரம் நம்மளை தேடி வரும். அதுவே சுய திருப்தி இல்லாமல் நம்ம செய்கிற வேலைகள் அங்கீகாரத்திற்கு அருகதையானது கிடையாது. இதை நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.